ஜெய் ஸ்ரீராம். இது வந்து இங்கே ஹைதராபாத்தில், தெலுங்கானா, ஆந்திராவில் இது மாதிரிலாம் இங்கெல்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதாவது ஃப்ரைடே வந்து முஸ்லீம்ஸ்க்கு முக்கியமான நாள், சண்டே வந்து கிறிஸ்டின்ஸ்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்க. நம்ம ஹிந்துஸ்க்கு பர்டிகுலராக ஒரு நாள் இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளோட ஒத்துமையை ஒத்துமையாக இருந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹனுமான் சாலிசா படிக்கிறதா சாட்டர்டே எல்லா குடியிலையும் எங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போன சாட்டர்டேலேருந்து. அப்புறம் ஹிந்து சம்மேளனம்னு நேற்று ஒன்று ஆரம்பித்து ஹிந்துக்களோட ஒற்றுமையை பற்றி ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பேசினாங்க. இப்போ ரொம்ப நல்லா ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடி ரொம்ப நல்லா பண்ணினாங்க. அந்த சத்தம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம்னு அவங்க கத்துறதே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்குது. இதில் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஹிந்துயிசமில் எல்லாமே வேல்யூபிள் தான். நான் ஒரு தடவை காந்தி கியான் மந்திர்னு ஒரு யோகா சென்டர் இருக்குது. அது ரொம்ப வருஷமாக, ஒரு 100 வருஷமாக நடக்கிற சென்டர். கின்னஸ் ரெக்கார்டில் கூட வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதாவது ஒரு நாள் கூட லீவ் போட்டதே இல்லை, அந்த மூடினதே இல்லை. ஒரு நாள் கூட வந்து அந்த காந்தி கியான் மந்திரை மூடினதே இல்லை. தீபாவளி, பொங்கல், மழை, வெயில், புயல் என்றைக்குமே அந்த மூடாமல் இருக்கிற ஒரே இன்ஸ்டியூஷன் அதுதான். அதில் வந்து அந்த ஆள் யார் வந்தாலும் வராட்டியும் ஓப்பன் பண்ணி ஒருத்தர் இருந்தால் கூட கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல இன்ஸ்டியூஷன் அது. அங்கே நீங்கள் என்ன இப்போ இல்லை, நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே யோகா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ போகும்போது பெரிய ஹால், அதில் அந்த ஹால் வந்து எவ்ரி 1 ஹவருக்கு யோகா கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம். ஓம் வந்து கடைசியாக யோகா முடித்தோடனே ஓம் சொல்கிறோம் இல்லையா, அது சொல்லி முடிச்சுட்டு தான் நம்ம இப்போ இது யோகா முடிச்சுட்டு வெளில வருவோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த பவர் இருக்கும். நீங்கள் வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் உள்ளே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா டவர் கனெக்ஷனே கிடைக்காது உங்களுக்கு உள்ளே. அந்த ரூமை விட்டு வெளியில் 1 அடி 2 அடி வச்சு அந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து, அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரிசப்ஷன் ஹால் இருக்கும். அந்த இடத்துல வந்திங்கன்னா உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். அதே அந்த ஹால்குள்ளே போய்ட்டிங்கன்னா சிக்னலே கிடைக்காது. அதிலே தெரியுது நம்மளோட ஓம்ன்ற மந்திரத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குன்ட்டு. அதனால் வந்து நம்மளோட ஒத்துமையை ப்ரூவ் பண்ணணும். நம்ம நாடு சுபிக்ஷமாக இருக்கணும். இது வந்து ஹிந்து நாடு தான், வேறு யார் நாடும் கிடையாது. இது ஹிந்துவோட நாடு தான், ஹிந்துஸ் இருக்கிற இடம் தான் இது. மற்றவங்க இருக்கலாம், தப்பு இல்லை. இது ஹிந்து நாடு தான். அதனால் வந்து நம்மளோட பவரை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்மளோட வைப்ரேஷன் நல்லா இருக்கணும். நாடு வந்து சுபிக்ஷமாக இருக்கணும். கொலை எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராமல் இருக்கணும், நல்லா இருக்கணும், ஒரு சுபிக்ஷமாக இருக்கணும்னா இந்த வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒரு சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே இந்த மாதிரி ஹனுமான் சாலிசாவோ ஏதோ ஒன்று சொல்லி உங்கள் பவரை ப்ரூவ் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட நாடு வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கலாம். நம்ம இந்த ஊரை விட்டு எங்கே போக போகிறோம்? இது நம்ம நாடு, நம்ம கண்ட்ரி, நம்ம இதுங்கும்போது இதை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம ஊரில் சந்தோஷமாக நம்ம இருக்கணும்னா இதை விட்டால் வர வழி கிடையாது. ஜெய் ஸ்ரீராம்.